கவர்னர் மாளிகையில் காவியுடையில் திருவள்ளுவர் வெடித்தது சர்ச்சை. இப்படி ஒரு டைட்டில் போட்டது யாரு? வா தந்தி டிவி. அவங்க முதல்ல செய்தி போட, அதுக்கப்புறம் புதிய தலைமுறை, நியூஸ் தமிழ் எல்லாருமே கூட சேர ஆளுக்கு கருத்து சொல்றங்கிற பேர்ல குதிக்கிறாங்க மேல. என்னன்னு கேக்குறீங்களா? அதாங்க நம்ம ஆளுநர் மாளிகையில காவியுடையில திருவள்ளுவருடைய படத்தை வச்சு நம்முடைய ஆளுநர் மரியாதை செலுத்தியிருக்காரு. அதைய படம் பிடிச்சு திருவள்ளுவருக்கு காவி விட போட்டுட்டாங்க அப்படின்ட்டு பத்திரிகைகள்ல செய்தி போட்டு உசுப்ப, இந்த செய்தியை பார்த்தோன்னே நம்முடைய எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவரு பாட்டுக்கு ஒரு கருத்து சொல்றாரு, தமிழர்களுடைய உணர்வுகளை உசுப்புற செயல் அப்படின்னு. அதுக்கப்புறம் வைகோ அவர்கள் இது மன்னிக்கவே முடியாத அயோக்கியத்தனம்ங்கிறார். அதுக்கப்புறம் திருமாவளவன் அவர்கள் சனாதனத்தை திணிக்கின்ற முயற்சிங்கிறார். அதுக்கப்புறம் தங்கம் தென்னரசு வேற திருவள்ளுவர்களுடைய மதச்சார்பற்ற கொள்கைக்கு எதிரானது அப்படிங்கிறது. அப்புறம் பார்த்ததுக்கு நாம் தமிழர் கட்சி, காங்கிரஸ், இடது கம்யூனிஸ்ட், வலது கம்யூனிஸ்ட் எல்லாரும் பொங்கியாச்சு. இந்த கட்சி எந்த கட்சின்னு இல்ல, எல்லா கட்சியும் கூக்குரல் விட்டாச்சு. திருவள்ளுவருக்கு காவியோட கொடுத்துட்டாங்க அப்படின்னு. திருவள்ளுவருக்கு காவியோட போட்டாங்க, கலர்ஃபுல்லா காட்டிட்டாங்க. இதுவா உங்க பிரச்சனை? கலர்ஃபுல்லா இருந்த திருவள்ளுவரை பிளாக் அண்ட் ஒயிட்டா மாத்தினது யாரு? 1967 நீங்க தானே மாத்தினீங்க. கருணாநிதி தானே மாத்தினாரு. 67க்கு முன்னாடி எப்படி இருந்தாரு திருவள்ளுவர்? திருவள்ளுவருக்கு மயிலாப்பூர்ல ஒரு கோயில் இருக்குது, வாசுகி அம்மையாரும் கூட இருக்கிறாங்க. அங்க அவர் எப்படி இருக்காரு? ருத்ராட்சம் அணிஞ்சிருக்காரு, அவருக்கு காவி உடை அணிவிக்கப்படுது. அப்படி இருந்த திருவள்ளுவரை வெள்ளை உடை போட்டு மூலியாக்குனது யாரு? 1967 நீங்க தானே. இதே திருவள்ளுவர் இலங்கையில் எப்படி இருக்காரு? திருநீர்ல வச்சுட்டு தான் இருக்காரு. திருநீர் அழிச்சது யாருங்க? இதே விருதுநகர்ல பெரிய புதுப்பட்டின்னு ஒரு ஊரு, 100 வருஷம் பழமையான கோயில் அங்க இருக்குது. அங்க என்ன மாதிரி இங்க இருக்குது? 64 நாயன்மார்கள் ஒருத்தராத்தான் அங்க வச்சிருக்காங்க. திருவள்ளுவர் நாயனாராத்தான் அங்க இருக்காரு. தங்கம் தென்னரசு சொல்றாருல்ல, திருவள்ளுவர் அனைவருக்கும் பொதுவானவர், அவருடைய மதச்சார்பற்ற கொள்கையில எல்லாம் மறைக்க பாக்குறாங்க. என்ன சார் திருக்குறள்ல பூரா மதச்சார்பற்ற கொள்கை இருக்குது நீங்க கண்டுட்டீங்க? அவருடைய திருக்குறள்ல மறுபிறவி வருது, முக்தி வருது, தர்மம் வருது, கர்மா பத்தி சொல்றாரு. இதெல்லாம் வேற ஏதாவது மதத்தில் இருக்குதா? உதாரணத்துக்கு இதை சொல்றேன் பாருங்க. ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமைக்கும் ஏமா புடைத்து அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த பிறவையில் தான் கற்ற நல்ல கல்வி அடுத்த 7 பிறவைக்கும் அவரை காப்பாத்தும்னு சொல்றாரு. இது எந்த அடிப்படையில மதச்சார்பின்மையில வருது? 7 பிறவி எங்க சார் இருக்குது? ரெண்டாவது இன்னொன்னு, பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தாதார் இறைவனடி சேராதார். இது எங்கிருந்து வருது? பிறவிங்கிறது பெருங்கடல், அது மறுபிறவி எடுத்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லி மறுபிறவை பத்தி சொல்றாருல்ல. இது எந்த மதத்தில் இருக்குது? எந்த மதச்சார்பின்மை கோட்பாட்டில் வரும்? அடுத்தது தெய்வங்கள், இந்திரனை பத்தி சொல்றாங்க, யமதர்மனை பத்தி சொல்றாங்க, தாமரை இனால் அப்படின்னு சொல்றாங்க, லட்சுமி பத்தி சொல்றாங்க, சரஸ்வதி பத்தி சொல்றாங்க, அடியளந்தான் அப்படின்னு சொல்றாரு. அடியளந்தான்னா யாரு? விஷ்ணுவோட அவதாரம் தானே. இப்படியெல்லாம் நீங்க அழிச்ச திருநீரோட பொட்டோட காவி உடையோட இருந்த திருவள்ளுவரை நாங்க கும்பிட்டா உங்களுக்கு என்ன சார் வயிறு எரியுது? அப்ப இத சனாதன புத்திங்கிறீங்களே, அப்ப சனாதனத்தோட குறியீடு காவி, சனாதனத்தோட குறியீடு ருத்ராட்சம், சனாதனத்தோட குறியீடு திருநீரு, இதையெல்லாம் நீங்க ஏத்துக்கிறீங்க தானே? அப்ப இதையெல்லாம் அழிக்கிறதா உங்க நோக்கம்னா, இதையெல்லாம் காக்குறது எங்க நோக்கம்.